ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா. கண்டிப்பா தவறு இல்லைன்னு சொல்றேன். இல்ல மேடை நாகரிகம் தவறி பேசியிருக்காரு. இல்ல கிடையாதுங்க, கிடையாதுங்க. மேடை நாகரிகத்தோட தான் அவர் பேசினாரு. உதயண்ணா பேசுனது தவறு இல்லை. அந்த ஒரு வார்த்தை வந்து தவறாக இல்லை, அது இரட்டை அர்த்தம்னு சொல்றாங்களே. இல்லைங்க, கண்டிப்பா இல்லை. இல்லை பெண்கள் எல்லாம் பாதிக்குது இந்த ஒரு வார்த்தை, ஒரு குறிப்பா ஒரு பெண் நடிகையை சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவர் யாரோட பேரையுமே யூஸ் பண்ணலைங்க. எத்தனை தடவை கேட்டாலும் அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு தான் நான் சொல்றேன். திவ்யா சத்யராஜ் அவங்க வந்து இன்னைக்கு ஒரு 4 பிரஸ் கூப்பிட்டு ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, உதயண்ணா பேசுனதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன சொன்னாலும் சரி, ஏங்க அவர் ரெட்ட அர்த்தத்துல பேசலையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்படிலாம் இல்ல. பெண்களை இழிவுபடுத்தலையா இல்ல அப்படின்றாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரி, ஐ ஸ்டாண்ட் வித் உதயண்ணா அப்படிங்கிறாங்க. நீங்க அந்த ஸ்டாண்ட தூக்கிக்கிட்டே போங்க அவங்க கூட. நீங்க என்ன செஞ்சாலும், அவங்க என்ன அநியாய அக்கிரமம் பண்ணாலும் ஐ ஸ்டாண்ட் வித், ஐ சிட் வித்னு நீங்க அந்த கூட தான் உட்காந்துருப்பீங்க. நீங்க எல்லாம் கொத்தடிமைகள்னு டிக்ளேர் பண்ணிட்டீங்க. அதனால உங்களை பத்தி பேசுறதுக்கு இல்ல. நான் உங்களோட கடந்த ஒரு பதிவுக்கு ரொம்ப நாகரிகமா, நான் எப்பவுமே வந்து பெண்களை இழிவா பேசுறது கிடையாது, மரியாதை குறைச்சலா யாரையும் பேச மாட்டேன். உங்களுக்கு நான் ரொம்ப மரியாதையோட ஒரு பதில் கொடுத்திருந்தேன். அதுக்கு நீங்க வந்து கீழே கமெண்ட் என்ன போட்டிருந்தீங்க, எதுக்கு என்ன பத்தி பேசிட்டு நீங்க எல்லாம் உயிர் வாழ்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்ப உங்களோட கேள்விக்கு, நீங்க பொது வெளியில வைக்கிற கேள்விக்கு நான் பதில் கொடுத்ததுக்கு நாங்கெல்லாம் உயிர் வாழவே தகுதி இல்லாதவர்கள். ஆனா இன்னொரு நடிகைய பொது வெளியில வச்சு இவ்வளவு அசிங்கமா ரெட்டை அர்த்தத்துல பொறுக்கித்தனமா பேசி இருக்கிறாரு. அதுக்கு நீங்க வந்து இல்ல இதெல்லாம் தப்பு, அநியாயம், அக்கிரமம், அராஜகம். எது தாவே அரசு கைது பண்ணதான், உங்ககிட்ட பவர் இருக்குன்னு நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. திவ்யா மேடம், உங்களுக்கு போன 5 வருஷத்துல நீங்க என்ன கோமால இருந்தீங்களா? ஒரு பாட்டி பாவம், அந்த அம்மாக்கு என்ன பிரச்சனையோ, ஒரு பிரிட்ஜ்ல வந்து ஸ்டாலின் அவர்களோட போஸ்ட் ஓட்டி இருந்துச்சு. அந்த போஸ்ட் அந்த அம்மாவோட செருப்பை கழட்டி எடுத்து அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. அத ஒரு பையன் வீடியோ எடுத்து போஸ்ட் போட, வீடியோ எடுத்த பையனை அரெஸ்ட் பண்ணாங்க. அந்த பாட்டியை தேடுறதுக்கு தனிப்படம் அமைச்சாங்க. இதெல்லாம் நீங்க மறந்துட்டீங்களா? இது மட்டும் இல்லாமல் பாஜகவை சேர்ந்தவங்க எத்தனை பேரு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டதுக்காக நீங்க கைது பண்ணீங்க போன திமுக ஆட்சியில. சரவண பிரசாத் அவர்கள்லாம் வந்து ஒரு போஸ்ட் போட்டதுக்காக அவரை வந்து வீடியோ நைட்டோட நைட்டா போய் தூக்குனது. ஜான் ரவி அவர்களா அவங்களோட பெற்றவங்களுக்கு வந்து இது காரியம் செய்ய விடாம நீங்க அவங்களை கூட்டு போனீங்க. அவரோட தொழிலுக்கு வெளியில போக முடியாம அவரோட பாஸ்போர்ட்டை முடக்கி அவங்கள என்ன அக்யூஸ்டா? எஸ்.ஜி. சூர்யா அவர்கள் வந்து ஒரு மாவட்டத்தை மாத்தி போட்டுட்டாரு. நடந்த தப்பு நடந்தது, மாவட்டத்தை மாத்தி போட்டுட்டாருன்னு அவரை துரத்தி நைட்ல 2 மணிக்கு கைது பண்ணி, அதுக்கப்புறம் 3 முறை கைது பண்ணி என்ன அநியாயம் பண்ணீங்க. சவுக்கு சங்கர் அவர் கூட எங்களுக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். அவர் வீட்டுல கொண்டு மலத்தை கொட்டி, அவரோட தாயோட இறப்புக்கு வர்றது கூட எவ்வளவு நீங்க ரூல்ஸ போட்டு, எந்த அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கொடுத்து என்ன டார்ச்சர் பண்ணீங்க. மாரிதாஸ் அவர்களை கைது பண்ணது இதெல்லாம் மறந்துட்டீங்களா நீங்க? இதெல்லாம் என்ன கோமா ஸ்டேஜ்ல இருக்கீங்களா? ஒரு மேடை போட்டு இவ்வளவு அயோக்கியத்தனமா வந்து அசிங்கமா அநாகரிகமா அவர் பேசுவாரு. கனிமொழி அக்கால எங்க போனாங்க இப்ப? ஐயோ பெண்களுக்கு ஒண்ணுன்னா நான் தான் முன்னாடி வந்து நிப்பேன், நான் வந்து ஆகச்சிறந்த பெமினிஸ்ட், நான் பெரியாரிஸ்ட். பெரியார் மட்டும் இல்லைன்னா இங்க பெண்கள்லாம் அப்படிங்கிறீங்க. உங்க பெரியார் எதுவும் சொல்லி கொடுத்திருக்காரு பெண்கள் இப்படி கேவலமா பேச சொல்லி எல்லாம் பண்ண சொல்லி? இதே கனிமொழி அக்கா வேற யாரா பேசியிருந்தாங்கன்னா கேட்பாரு, ஐயோ எப்படிதான் இந்த கட்சியில பெண்கள்லாம் இருக்காங்களே தெரியல, இவ்வளவு அநாகரிகமா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சீமானண்ணனை பத்தி சொன்னாங்க கனிமொழி அக்கா. இப்ப எங்க போயிருக்காங்கன்னு தெரியல. இது ரொம்ப நாகரிகமான பேச்சுன்னு வேற நீங்க தான் சொல்றீங்களே. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உங்க கட்சியில இருக்க மகளிர் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு, கனிமொழி அக்கா, இந்த தமிழச்சி தங்கமாடி அக்கா, கிருத்திகா மேடம், துர்கா ஸ்டாலின் அம்மையார் எல்லாரையும் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு, உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இப்படி தொடர்ந்து அங்க தண்ணி வரல ஆனா எங்க தண்ணி வருது, அவங்க காலுக்குள்ள பூந்துடலாம் காலுக்குள்ளேயே பூந்துருவாங்க, இந்த மாதிரியான ரொம்ப அநாகரிகம் இல்லாத நாகரிகமான சாதுரியமான நகைச்சுவையான பேச்சு இருக்கு பாருங்க. இத பேச சொல்லி விடிய கேட்டுக்கிட்டே இருங்க. அந்த வடிவேல் சொல்லுவாங்களா, ஐயோ என் புள்ள பேசுனா விடிய உட்கார்ந்து கேட்கலான்னு குடும்பத்தோட கேட்டுக்கிட்டு இருங்க. எங்களுக்கு என்ன தலையெழுத்து? பொதுவெளியில இருக்க பெண்களை இந்த மாதிரி நீங்க ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்க ஒரு பேசுனீங்கன்னா, அப்ப 4ஆம் கட்ட 3ஆம் கட்ட பேச்சாளர்களை என்ன கேவலமா பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி திமுக அந்த மாதிரி கேவலமா பேசுறதுக்கு நீங்க வச்சிருந்தீங்க. இப்ப ஏன் அவனுங்களுக்கு காசை கொடுத்துட்டு நீங்களே பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? அப்ப இந்த மாதிரி கேவலமான பெண்களை, பொதுவெளியில இருக்க பெண்களை கேவலமா பேசுறத யாராலையும் ஏத்துக்க முடியாது. இதுக்கு இந்த திமுக நேத்து நீங்க ஒரு உதயநிதி அவர்களை கைது பண்ணது வந்து ஒரு தொடக்கம். இனி பேசுறதுக்கு எல்லாருக்கும் ஒரு யோசனை வரணும். இதை நீங்க வந்து திவ்யா அவங்க வந்து முட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு கேவலமான ஒரு அநியாயமான, நீங்க சொன்னீங்க பாருங்க, அநியாயம், அக்கிரமம், அராஜகம்னு.